நமோ ஹிமாலயா. ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே வந்துட்டா பல பேருக்கு இருக்க பிம்பம் என்னென்னா, என் ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிரும். இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி எப்படின்னா, எனக்கு வந்து இனிமேல் அப்போ நெகட்டிவாக எதுவுமே நடக்காதுடா, இனிமேல் ஃபுல்லாக பெட் ஆஃப் ரோசஸ் தாண்டா நம்ம லைஃப்பில், இனிமேல் யாருமே நம்மளை அண்ட முடியாது, நம்ம ஏதோ ஒரு ஷீல்டுக்குள்ளே போகிறோன்ற மாதிரி நினச்சிக்கிறீங்க. அப்படிலாம் இல்லவே இல்லை. சாரி, நீங்கள் நார்மல் லைஃப்பை விட்டுட்டு நீங்கள் இந்த ஆன்மீக பாதைக்குள்ளெல்லாம் கால் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னாவே அப்படி சும்மா வைப்ரேட் ஆகிரும். ஏங்க நீங்கள் எதிரில் காலை வைக்கிறீங்கன்னு தெரியுதா இல்லையா? நீங்கள் வந்து கடவுள் பாதையில் போகணும், அவராகவே மாறிவிடணும் அப்படின்றது தான் இதோட அந்த பேஸ் லைனே அதுதான். ஸோ அது போகும்போது உங்களுக்கு அது எவ்வளோ தூக்கி அடிக்காதா? ஒரு எலக்ட்ரிக் ஃபென்ஸ் மேலே நீங்கள் காலை வைக்கிற மாதிரி தானே அது. நீங்கள் ஒரு ஃபால்ஸ் மேட்ரிக்ஸ்குள்ளே போய்ட்டு இப்படி சுற்றிட்டு திரியுறீங்க. சரி, இது இல்லை அப்படின்னு சொல்லும் போது அது ஃபுல்லாகவே எலக்ட்ரிக் ஃபென்ஸ், அது கால் வச்சிங்கன்னு தூக்கி அடிக்க தான் செய்யும். ஆனால் அது மீறி யார் ஒருத்தன் போகிறானோ அவனுக்கு பல இதை காமிப்பாங்க. ஆனால் நீங்கள் கால் வைக்கிறது எப்படின்னா ஏதோ ஜாலியாக போய் வைக்கலான்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லை. அதுலேயும் சில பேர் என்ன, ஒருவேளை அப்படி தூக்கி அடிச்சிருச்சுன்னா, அந்த கரண்ட்டு தூக்கி அடிச்சிருச்சுன்னா இம்மீடியட்டாக திருப்பி போய் ப்ளக்டு இன் டு த ஓல்டு மேட்ரிக்ஸ், திருப்பியும் போய் உங்களை நீங்களே சரணாகதி பண்ணிக்கிறீங்க. எங்கே பண்ணுறீங்கன்னா அந்த ஓல்டு மேட்ரிக்ஸில் போய் பண்ணிக்கிறீங்க. அது ஒரு ஃபால்ஸ், அது ஒரு இல்யூஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ யூ லைக் தட். ஸோ ஆன்மீகம் அப்படின்னா கண்டிப்பாக அடி கன்ஃபார்மாக இருக்கும். நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற அந்த கர்மா கூர்மா எல்லாமே வெளியில் எடுத்து போடணும். நோ அதர் ஆப்ஷன். சரி, எப்படி தான் அப்புறம் கிளென்ஸ் பண்ணுறீங்க? இது எப்படின்னா, நான் வந்து எப்படி சொல்கிறது, நான் குளிக்கவே மாட்டேன்டா ஆனால் வந்து நல்லா இருக்கணும்னா இது என்ன கதை? இது அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த டெபாசிட்டை வந்து கிளியர் பண்ணணும்னா கண்டிப்பாக அதுக்கு ஏற்ற மாதிரி பால் வரும். அது பேஸ்ட் ஆன் யுவர் கார்மிக் டெபாசிட். அது எப்படி அந்த அருள் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி ரிப்போர்ட் எழுதி அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பால் வரும். அப்போ அடி தானே விழுவும், அப்புறம் எதுக்கு நான் ஆன்மீகத்தில் வரணும்னு இப்போ ஒரு கேள்வி வரும். அதை நான் சும்மா போய் ரோட்டில் போயிட்டு இருந்தாலே அடி விழுவதான் போகுது, இது எதுக்கு அப்படின்னா, சி, நீங்கள் உங்கள் கர்மாவை சீக்கிரமாக கரைச்சிட்டு ஃபஸ்ட்டு ஒன்று கடவுளுக்கு போகிறதுக்கு அப்படின்னா இந்த பாதையில் வந்திருப்பீங்க. அதை முதல்ல அவர் டெஸ்ட் பண்ணுவார். நீ உண்மையாகவே என்னை நோக்கி தான் வரியா, இல்லை அதுலேயும் ஒரு சுயநலமாக வச்சு நீ உன் கர்மாவை கழிக்கிறதுக்கு நீ என்னை சூஸ் பண்ணியிருக்கியா அப்படின்றது இன்றைக்கி நம்ம கொஞ்சம் டெப்த்தில் பேசுவோம். முடிஞ்சால் புரிஞ்சுக்கிறீங்களான்னு தெரியல, எனக்கு சொல்கிற அளவுக்கு நான் சொல்கிறேன். அதுவே ஒரு டெஸ்ட் லைனாக தான் இருக்கும். பால் அப்படியே அடித்து நவுத்துதுன்னா நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, அவர் உங்களை பார்க்குறாருன்னு அர்த்தம். தம்பி, நீ உள்ளே வர, அது எனக்கு புரியுது, ஆனால் நீ ஒரு சுயநலத்தோட வரியா இல்லை நிஜமாவே என்னை பார்க்குறதுக்கு வரியா அப்படின்றது அந்த பால் அடி செம்மையாக விழுவும். அந்த அடித்தாலும் பரவாயில்ல நிற்கிறீங்கல்ல, அதை அவர் பார்ப்பார். அதுக்கப்புறம் ஒரு கார்மிக் டெபாசிட் ஆகலை உங்களுக்கு ஒரு பால் வருதுன்னா அதை அவர் மினிமைஸ் பண்ணுவார். கண்டிப்பாக நடக்கும். எனக்கு போகும்போது இவ்வளோ அடி உழுவுது, இதில் என் கார்மிக் டெபாசிட் வேறு வந்து உழுந்தா அதுலேயும் நான் சின்ன பணமாயிருவேனான்றது இதுதான் இந்த ஸ்கிரிப்டை நீங்களே முன்னாடி எழுதிடுறீங்க. அதை பண்ணக்கூடாது. சரண்டர் பண்ணலை அப்போ நீங்கள் எதோ எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அந்த ட்ராவல் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். தட் யூ ஷுட் நாட் டூ தட். அதை பண்ணக்கூடாது. அவரை விளையாட விடுங்க. நம்ம தான் ஒழுங்காக விளையாடவே மாற்றோமே ஜி, புரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு தான் உருப்படியாக ஒரு முடிவு எடுக்க கூட உங்களுக்கு துப்பு இல்லை. இது எதுக்கு நம்ம வந்துக்கிட்டு நானே விளையாடுவேன் கேம் என்ன எதுக்கு? ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கன்னா ஏதோ பயமுறுத்துறேன் அப்படின்றது அதுக்காக பேக் அடிச்சுட்டு போயிடக்கூடாது. ஐயோ இது ரொம்ப தலைவலியாக இருக்கும் போல இருக்குன்னு. அப்படி இல்லை, நல்லா தான் இருக்கும், அடிக்கும், ஆனால் சுகமாக இருக்கும். இது உங்களுக்கு இப்போ வேணால் ஏதோ பேசுகிற மாதிரி இருக்கலாம், பட் ஒரு கட்டத்துக்கு மேலே அது உங்களுக்கு புரியும். சரி, நம்ம நல்லதுக்கு தான் அவர் பண்ணுறாரு, நம்மளோட ஏதோ ஒரு டெபாசிட்டை கழிச்சு விடுறாரு, அது ஏதோ வலிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது சுகமாக மாறிவிடும். ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படி தான் ஆயிரும். அதை எவனோ ஒருத்தன் சொன்னால் கூட முதல்ல வேறு மாதிரி தெரியும், அதுக்கப்புறம் ஒரு மாதிரி புரியும். எப்படி முதல்ல வேறு மாதிரி தெரியும், ஆனால் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி புரியும், ஆட்டோமேட்டிக்காக புரியும். சரி, இது இப்படி போய் இப்படி வருதா அப்படின்னு. அப்புறம் உங்களுக்கு யாருமே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை.
நீங்களே கரெக்டான தர்ம பாதையில் போவீங்க. அடி விழுந்தாலும் அசையவே மாட்டேன்னான்னு சொல்லி நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ட்ராக்கில் போயிட்டே இருப்பீங்க. ஸோ ஆன்மீகம்னா ஏதோ ஷீல்டை போட்டு ஏதோ கொடைக்குள்ளே உட்காந்துக்கலாம், மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, வெயில் அடித்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் இல்லை. நாட் அட் ஆல். அடி கன்ஃபார்ம். உள்ளே வாங்க, தெரியும். நீங்கள் எந்த யோகம் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். இல்லை நான் யோகமே ஃபாலோ பண்ணலை, நான் ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிகிட்ருக்கேன், தியானம் பண்ணுறேன், இன்னும் எனக்கு சரியாக குருநாதரா மேலே 1008 பஞ்சாயத்தில் போயிட்டுருக்கிறேன், நான் தானம் பண்ணுறேன், இல்லை மந்த்ரா சாண்டிங்கில் போயிட்டுருக்கேன். இதில் எதை பண்ணாலும் சரி, நீங்கள் எதை பண்ணாலும் யூ ஆர் கனெக்டிங் த யூனிவர்ஸ். காலிங் போயிட்டே தான் இருக்குது. நான் இதை பண்ணாதான் போவேன், அதை பண்ணாதான் போவேன்றது இங்கே நிர்ணயிக்க முடியாது. நோபடி கேன் ஜட்ஜ் யுவர் ட்ராக். நீ யோகா பண்ணாதான் இதை மேலே ஏற்ற முடியுன்றதும் கிடையாது. மந்த்ராவை சாண்ட் பண்ணி ஏற்றி 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 அதுலேயே மூழ்கி லயமாகி கடவுளை பார்த்த நபர்களும் உண்டு. புரிஞ்சுக்கணும். இது எல்லாத்துக்குமே அந்த கன்சிஸ்டன்சி, அந்த பெர்சிஸ்டன்சி, அந்த மாதிரி அந்த ஐட்டம்லாம் நம்மளுக்கு தேவை. அதெல்லாம் நம்மளாம் பண்ணுறதே கிடையாது இல்லையா? ஒரு நாள் தியானம் பண்ணுவோம், அப்புறம் கேட்டால் நான் ஆன்மீகத்தில் இருக்கேன்னு அப்படி ஒரு லேபிள் அடித்து ஃப்ளெக்ஸ் அடிச்சுக்குவோம். இதெல்லாம் எதுக்கு? ஃப்ளெக்ஸ் அடிக்கிறது ஆன்மீகம் இல்லை, புரிஞ்சுக்கோங்க. ஃப்ளெக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுங்க என்னமோ ஒரு ஆப் இருக்குன்றத புரிஞ்சுக்கணும். அதுக்காக ஃப்ளெக்ஸே அடிக்காமல் எதையோ ஒன்று சுற்றிட்டு இருப்பாங்க. நான் அப்படி சொல்ல. யூ ஷுட் நோ. நம்மளுக்கு அந்த ஃபீல் தெரியணும். இந்த நபர் சரியான நபரா, இந்த நபர் நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியணும். திங்க் பண்ணக்கூடாது. ஆண்டனாவாலே சிக்னலை வாங்கினீங்கன்னா நல்லவங்க கூட உங்களுக்கு கெட்டவனாக தெரியுவாங்க. ஸோ ஆன்மீகம்னா ஷீல்டு கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. உங்களோட 10 ஜென்மம் இல்லை 100 ஜென்மம்க்கு உண்டான கர்ம பதிவுகளை நீங்கள் அழிக்கிறதுக்காக படையெடுத்து ஒரு ட்ராக்ல போகும்போது இது எப்படின்னா நீங்கள் ஒரு வாருக்கு போகிற மாதிரி தான். வாழ்வா சாவா அப்படின்ற அந்த மாதிரி ஒரு சோல்ஜர் மோடில் நீங்கள் உள்ளே போகிறீங்கன்றத புரிஞ்சுக்கோங்க. அப்போ நான் ஏன் போகணும்னு மட்டும் தயவு செஞ்சு இந்த கேள்வியெல்லாம் கேட்காதீங்க. அன்புனா என்ன அப்படின்றது இந்த பூமியில் கேள்விக்குறியாக போயிட்டுருக்கு. அப்படின்னா என்னன்னே தெரியல. எவ்ரி ஒன் இஸ் ரன்னிங் பிஹைண்ட் தி மணி. மணி இஸ் நாட் ஈவில். நான் மணியே இருக்கக்கூடாதுடா அப்படின்னு நான் சொல்ல வரல. மணி ஓகே, ஆனால் மணி தான் நோக்கம் அப்படின்னு அதுக்கு நான் சோல்ஜர் மாதிரி அதுக்கு நான் வாருக்கு போவேன்ற அளவுக்கு முடியுதான். ஆனால் கடவுளை பார்க்குறதுக்கெலாம் முடியாது, நான் கொடை பிடிச்சிக்கிட்டு தான் போவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வேலை இல்லைன்னா எத்தனை ஏறி இறங்குறீங்க. தெரிஞ்சவன் தெரியாதவன் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம ஃபேமிலிக்காகன்னு சொல்லி யூ ஆர் டேக்கிங் அவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுக்கிற ஒரு ஆள் ஏன் கடவுளை நோக்கி போகிறதுக்கு, நீ பிறந்த நோக்கத்தை தேடி போகிறதுக்கு, போய் சேர இடத்த நோக்கி போகிறதுக்கு எதுக்கு பயப்படணும்? எதுக்கு பின்வாங்குறீங்க? சுத்த உஷ்ணம் ஏறும் போது ரோல் அவுட். சுத்த உஷ்ணம் ஏறும் போது கண்டிப்பாக உடம்புல சில விஷயங்கள் தெரியும். சூடு ஏறிச்சுன்னா கன்ஃபார்மாக முடி கொட்டும். இது எத்தனை பேர் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு தெரியல. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நம்ம மெடிடேஷன் பண்ணுங்கன்னு. அதோட சின்ன அந்த ட்ராபேக்ஸ்ன்னு சொல்ல முடியாது. நான் என்னை கேட்டால் அது கிஃப்ட்டுன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா அதெல்லாம் ஒரு சயின்ஸ் நம்மளுக்கு. புரியுதுங்களா? நம்ம ஒரு உஷ்ணத்தை ஏற்றுறோமா இல்லையா அப்படின்றத ஒரு செயல் செய்கிறீங்க, அதுக்கு உண்டான பின் விளைவுகளோ இல்லை அதுக்கு உண்டான அவுட்புட்டே இல்லைன்னா அப்போ நீங்கள் ஒன்றுமே பண்ணலன்னு அர்த்தம் தானே. சூடு ஏறுதுன்னு அர்த்தம். திடீர்னு என்னடா ஹேர் ஃபால்லாம் கொட்டுது, திடீர்னு ஏன் எனக்கு ஒரு மாதிரி ஒரு உஷ்ண வளைவுக்குள்ளேயே இதுக்குள்ளேயே உட்காந்து ஒரு கிரிட்டுக்குள்ளே உட்காந்துருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா நீங்கள் சரியான பாதையில் தான் போகிறீங்க. பட் உங்கள் பாடி ரொம்ப முக்கியம். அதுக்காக சுத்தமாக உஷ்ணத்தை ஏற்றி பாடியை விட்டுற போகிறீங்க. அதுக்கேற்ற மாதிரி கூல் டவுன் பண்ண தெரியணும். அதுக்கு நம்ம நிறைய தடவை சொல்லியிருப்போம், திருப்பியும் சொல்கிறேன். குளிர்ச்சி ஃபுட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் தயிர் சேர்க்கணும். நீங்கள் நெய் சாப்பிட்றது இருந்தால் ஒரு 2 ஸ்பூன் உருக்குன நெய், அதாவது மெல்டட் கீ, அதை தான் சேர்க்கணும். நீங்கள் போய்ட்டு சாலிடாக இருக்கிற கீயை போய் சாப்பிடக்கூடாது. மெல்ட் பண்ண கீயை ஒரு 2-3 ஸ்பூன் சேர்த்து சாப்பிடலாம். கீ நம்ம ஃபுட்டில் போட்டு சாப்பிட்றோம் இல்லையா, அது எதுக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அது நம்ம டைஜஷனை பூஸ்ட் பண்ணும்.
நெருப்புலலாம் நெய் ஊற்றுறாங்கல்ல அந்த யாகம் வளர்க்குறதெல்லாம் எதுக்கு? அது நல்லா எரியுன்றது. அதுதான் நம்ம ஸ்டொமக்லேயும் வயிற்றுக்குள்ளேயும் அதான ப்ராசஸ். தீயே இல்லைன்னா எப்படி வந்து அதை டைஜஸ்ட் பண்ணும்? அதனால தான் நெய் போட்டு சாப்பிட்றது அதெல்லாம் ஒரு பழக்கம் வச்சது அதுக்கு தான். இன்னொரு விஷயம், அந்த தண்ணி குடிக்கிறத ஒழுங்காக சிப் பண்ணி குடிங்க. அண்ணாந்து நான் குடிக்கிறேன், ஐயோ இல்லை இல்லை நான் ரொம்ப டீசென்ட்டுக்கு பார்த்துக்கோ அப்படின்ற இதெல்லாம் வேண்டாம். இந்த பழக்கத்தெல்லாம் விட்டுருங்க. டீசென்ட் அப்படின்றது இவங்க ஒரு பக்கம் ஏதோ ஒரு டெஃபினேஷன் வச்சுட்டு சுற்றட்டும். பட் உங்கள் பாடிக்காக நீங்கள் வந்து வாயை வச்சு குடிச்சு அது ஒரு 10 பேர் சிரிக்கிறான்னா சிரிச்சுட்டு போட்டும். உனக்கு இது தெரியலையடான்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட்டு போங்க. சரண்டர் பண்ணுங்க கடவுள்கிட்ட. ஐயோ இந்த நபருக்கு இது தெரியலையே, எடுத்து சொல்லுப்பா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போங்க. வாய் வச்சு குடிங்க. தயவு செஞ்சு நீங்கள் வாட்டர் பாட்டிலாக இருந்தாலும் உங்களுக்கும் தனியாக வச்சுக்கோங்க. நீங்கள் ஏன் ஷேர் பண்ணுறீங்க? வை ஆர் யூ ஷேரிங்? தனியாக வச்சுக்கோங்க. டம்ளரில் குடிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை செம்பில் வச்சு குடிக்கிற ஏதோ ஒன்று சிப் பண்ணி குடிங்க. சிப் பண்ணி அதாவது வாயை வச்சு வாய்க்குள்ளே அந்த தண்ணி வந்து இப்படி இருக்கணும். அப்போனா அது கூல் டவுன் வந்து அந்த ப்ராசஸ் உங்களுக்கே தெரியும். சும்மா மட 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 மடன்னு எடுத்து குடிக்கக்கூடாது. தண்ணி குடிக்கிறதுன்றது அது ஒரு கலை. அது ஒரு கலை. ரசித்து குடிச்சு பாருங்கள். மடமடன்னு குடிக்கிறதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். தாகமும் கரெக்டாக அந்தந்த மாலிகுல்ஸ் வந்து போய் சேரும். தண்ணி குடிக்கிறதுக்கு இவ்வளோ லெக்சரான்னு கேட்காதீங்க. இருக்குது. எல்லாமே நம்ம பண்ணுற தப்பால் தான் எல்லாமே ஏறுது. ஸோ செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கேர்ள்ஸ் ஆனீங்கன்னா நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அதுக்காக நடு மண்டையில் வச்சு குளிச்சுட்டு இருக்க போகிறீங்க. நடு மண்டையில் நீங்கள் எண்ணெயை வச்சு குளிச்சிங்கன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. இது வந்து நான் முன்னாடியிலேருந்தே நான் சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. நீங்கள் ஒரு உஷ்ணத்தை ஏற்றி நீங்கள் அந்த ஆண்டனாவை நல்லா வளர்த்துக்கிட்டு வந்துட்டுருக்கீங்க. நடு மண்டையில் கொண்டு போய் புரியுதா? இந்த இடத்துல கொண்டு போய் நீங்கள் வைக்க என்ன ஆகும்னா டம்முன்னு கீழே விழுந்துரும். நம்மளுக்கு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப சூடான நடுமண்டையில் அந்த நடு உச்சியில் கொண்டு போய் அந்த எண்ணெயை வை அப்படின்னு. அது என்னென்னா இதான் ரீசன். நீங்கள் கஷ்டப்பட்டு ஏற்றுனது ஃபுல்லாக கீழே போயிடும். இதில் வந்து ஜெண்டர் பாய்ஸ் பண்ண முடியாது. கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை பாய்ஸாக இருந்தாலும் சரி. அப்போ எனக்கு முடி கொட்டிடுமா அப்படின்னு கேட்டால், எனக்கு இன்னும் கொஞ்சம் முடி இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. நானும் பல வருஷமாக அதில் தான் இருக்கிறேன். அதனால் எனக்கு அப்படிலாம் முடி ஒன்றும் ரொம்பலாம் கொட்டி மொத்தமாக போல். எனக்கு கொட்டினால எனக்கு எந்த கவலையும் கிடையாது. இந்த மாதிரி முதல்ல வந்து பாடி காஷியஸாக இருக்கிற ஃபஸ்ட்டு நிப்பாட்டுங்க. முடி முக்கியமாக, கடவுள் முக்கியமாக, அந்த சுத்த உஷ்ணம் முக்கியமாக, அது மட்டும்தான் உங்கள் மைண்டில் இருக்கணும். இது ஏற்றுக்க முடியுதா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ இருக்கிற இந்த ரியாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ முடி கொட்டுச்சுன்னா அசிங்கமாக இவங்க என்னங்க இது, எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலைங்கன்னு சொல்லி கிளம்பிடாதீங்க. இப்போ கல்யாணம் பண்ணுறது முக்கியமாக, கடவுள் பார்க்குறது முக்கியமானு அப்புறம் நான் திருப்பி கேட்பேன். அப்புறம் உங்களுக்கு கஷ்டம், எனக்கு கஷ்டம். அதனால் கரெக்டான முடிவெடுங்க. பாடியவே நோக்கி நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அழகாக அடுத்த ஜென்மத்தில் அழகான ஒரு ஆண் நபராகவும் அழகான ஒரு பெண்ணாகவும் தான் நீங்கள் பிறக்க போகிறீங்க தவிர இந்த லைஃப் இந்த ட்ராப்லேருந்து நீங்கள் வெளியில் எக்ஸிட்டே ஆக முடியாது. காடை வளர்த்துக்கிட்டே போகிறீங்க தவிர காடை கட் பண்ணுங்க. உங்கள் உடம்புகளோடு இருக்கிற அந்த காடை கூட கட் பண்ணணும். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் அங்கங்கே இருக்குது. அதுக்காக இதெல்லாம் எதுக்கு சொல்கிறதுனா, ஆன்மீகம்னா ஐயோ அப்படின்னு சொல்லி பின்னாடி போகாதீங்க. திஸ் இஸ் நாட் அ ஷீல்டு. திஸ் இஸ் நாட் அ ஷீல்டு. இது ஒரு ஆல்கெமி ப்ராசஸ். எந்த பால் வந்தாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த தகுதியை நீங்கள் வளர்த்துக்கிட்டே போவீங்க. ஏன்னா அந்த தகுதி யாருக்கு இருக்குது? கடவுளுக்கு இருக்குது. அந்த குவாலிட்டி ஆஃப் த காட் நீங்கள் டெவலப் பண்ணிட்டு போகும்போது சில அடிகள் வரதான் செய்யும். அதை வாங்கிட்டு அதுலேருந்து கற்றுக்கோங்க. அங்கேயே நிற்காதீங்க. வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் யுவர் லைஃப், வாட் எவர் என்னமோ இருந்துட்டு போகுது. நேற்றுக்கு இருந்தவங்க இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இருக்க மாட்டான். நீங்கள் ஏன் அதெல்லாம் பற்றி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க? கம்பேர் பண்ணுறத விட்டுட்டு அசென்ஷன் நோக்கி பயணிங்க. சோலாரோட ஆக்டிவிட்டி பயங்கரமாக இருக்குது. நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம், ஒரு 4-5 வீடியோ முன்னாடி போய் சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மெகா எர்த்குவேக் வந்துக்கிட்டு இருக்கு. திஸ் இஸ் நாட் சம்திங் நீங்கள் இதெல்லாம் பயமுறுத்துறதுக்காக நான் சொல்லலை. இது எதுக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. சோலாரோட ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்குது. ஃபோட்டான் ஷவர் ரொம்ப வேகமாக வந்துக்கிட்டு இருக்கு. இமேஜின், இது பூமி. ஓகே, இவ்வளோலாம் இல்லை, சரி இது பூமி. அங்கேருந்து இவ்வளோ பெரிய வேவ் ஆஃப் லைட் பூமியை வந்து இப்படி கவர் பண்ணுது. புரியுதுங்களா? அப்போது அது எவ்வளோ பெரிய வேவ், அது எவ்வளோ பெரிய ஃபோட்டான் ஷவர்ன்னு போது புரியுதா உங்களுக்கு? ஒரு மெகா சுனாமி மாதிரி அது அப்படி வந்து கவர் பண்ணுது. பூமியோட அந்த ஃபோட்டான் பெல்ட்டெல்லாம் எப்போவோ ஆக்சிலரேட் ஆயிடுச்சு. அந்த அயனோஸ்பியர்னு சொல்லுவோம். அதுலலாம் நிறையா
அப்படி ஆக்சிலரேஷன் மோடில் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஏதோ சம்மந்தமே இல்லாத பிரச்சனைகள் உலகத்தில் நடக்கிறது எல்லாமே அந்த மாதிரி நடக்கக்கூடிய மாற்றங்கள் வந்து இதனால தான். ஸோ பூமி தாய் அவங்களும் வந்து அதில் பாதிக்கப்பட தான் செய்வாங்க. ஆனால் அது அவங்களுக்கு வரைக்கும் அது பாதிப்பு கிடையாது. ஷீ நோஸ் பெட்டர் தேன் அஸ். அது அவங்களோட கிளென்சிங் ப்ராசஸ். அவங்கள தன்னைத்தானே கிளென்ஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம அவங்க மேலே உட்காந்துட்டு இருக்கிறனால நம்மளுக்கு வேணால் எர்த்துவேக் வந்து ஒரு ஐயோ தலைவலியாக இருக்கலாம், சுனாமி தலைவலியாக இருக்கலாம், எரிமலை ஐயோ தலைவலிடா அப்படின்னு. பட் அவங்கள வந்து கிளென்ஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஷீ இஸ் அப்கிரேடிங் ஆன் ஹர் ஓன் செல்ஃப். இதைத்தான் நம்ம நிறைய தடவை சொல்கிறோம். நம்ம அப்கிரேடே ஆக மாட்டோம். ஐஃபோன் தான் அப்கிரேட் ஆகுறோம் தவிர பொருட்களை அப்கிரேட் பண்ணுறது முக்கியம் இல்லை. நீ உள்ளுக்குள்ளே அப்கிரேட் ஆகுறியான்றது தான் இங்கே கேம். இல்லைனா நீ மாட்டிக்குவ. சிம்பிள். ஸோ அசென்ஷன் நம்பர் 1 மெடிடேஷன், நம்பர் 2 கருணை கம்பேஷன், நம்பர் 3 ப்ரெசண்ட்டில் இருக்கணும். நிகழ்காலம் இந்த செகண்ட் இங்கே இருக்கணும். செக் பண்ணுங்கள். ஒவ்வொரு செக் பண்ணிகிட்டே இருங்க. அப்படியே போயிட்டே இருக்கீங்களா, பாட்டு கேட்டுட்டு போயிட்டு அப்படியே தியேட்டருக்கு போகிறேன், மால் போகிறேன். ப்ரெசண்ட்டில் இருங்க. நேச்சரோட கனெக்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன பாயிண்ட்? பவர் ஆஃப் சரண்டர், பவர் ஆஃப் கிராட்டிடியூட். இந்த 5 பாயிண்ட்டும் சீக்கிரமாக ஆக்சலரேஷன். நீங்களும் கொஞ்சம் காலை மிதிங்க. ரொம்ப டைம் நமக்கு ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தான் நியூ இயர் கொண்டாடின மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்மோஸ்ட் லைக் April 23, 2025 எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு மட்டும் பாருங்கள். இன்னும் ஸ்பீடாக போகும். ஏன்னா இந்த டைம் லைன் அப்படி தான். அதுவும் இந்த ஏப்ரல் மந்த்லாம் பார்த்தீங்கன்னா நீ என்ன நினைக்கிற அப்படின்றத அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் ஒரு சின்ன சீக்ரெட்டை மட்டும் நான் சொல்லிட்டு எண்ட் பண்ணுறேன். இது வரைக்கும் யார் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. பட் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓகே, இது உங்களுக்கு உண்டான. நீங்கள் வந்து நான் ஏதோ உங்களுக்கு சிறப்பான எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் அப்படின்னு நான் சொல்லலை. இட் இஸ் மென்ட் டு ஷேர். ஐம் ஷேரிங். ஏப்ரல் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏங்க இவ்வளோ அடி விழுவுது அப்படின்னா தே ஆர் டெஸ்டிங் யூ. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அது உங்களை டெஸ்ட் பண்ணுது. ரொம்ப காஷியஸாக டிசிஷன் எடுங்க. கண்டிப்பாக உங்களை அவர் கைவிட மாட்டார். நோ மேட்டர் நீ நல்லவனோ கெட்டவளோ நாலாம். நீங்கள் ஏன் இந்த பாடி வச்சு பேசுகிறீங்க? உங்கள் சோல், உங்கள் ஸ்பிரிட் லெவல், யூ ஆர் இன்ஃபினிட். ஆனால் அதுக்கு இந்த டைம்லைன் உங்களுக்கு நடக்கிறது ஒரு டெஸ்ட். தர்ம பாதையில் போங்க. கண்டிப்பாக முன்னாடி தப்பிச்சு போயிடுவீங்க. எந்த ப்ராப்ளமில் இருந்தாலும் அது உங்களை வெளியில் கொண்டு வந்துடும். Sending you all love and light. Namo Himalaya.